ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு மேகி பாஸ்தா சீஸ் மேக்ரோனி அதில் வந்துட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்துட்டு அதில் வந்துட்டு எனர்ஜி எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 100% வந்துட்டு ரவா, இது வந்துட்டு ஃபுல் வந்துட்டு வெஜிடேரியன் தான். என்னென்னா 3 ஸ்டெப்ஸ் தான். ஒன்று எல்லாத்தையும் கலக்கணும், அடுப்பில் வைக்கணும், இறக்கணும், அவ்வளோதான். இது 3 ஸ்டெப்ஸ் தான். ஸோ அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது வந்துட்டு 35 ருபீஸ், 75 கிராம்ஸ், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸ்நாக்ஸ்க்கு கூட பிள்ளைங்களுக்கு பத்தாது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு அந்த மேக்ரோனி வந்துட்டு 100% வீட் தான். அந்த சீஸ் டேஸ்ட் மேக்கர் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு மில்க் சாலிட்ஸு, பொட்டேட்டோ, சால்ட்டு, அப்புறம் சுகரு, சீஸு, அப்புறம் பாம் ஆயிலு, திக்னரு, இந்த மாதிரி சம்திங் இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ சும்மா வந்து டேஸ்ட்டுக்காக தான் பண்ணலான்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து 270 மில்லிமீட்டர் வந்து தண்ணி வந்துட்டு சேர்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ சேர்த்ததுக்கப்புறம் அந்த டேஸ்ட் மேக்கர் அண்ட் அந்த மேக்ரோனி அதில் எல்லாத்தையுமே சேர்த்து வந்துட்டு ஃபஸ்ட்டு கலக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பில் வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து டேஸ்ட் மேக்கர் வந்து என்ன பண்ணலான்னா ஃபுல்லாத்தையும் வந்துட்டு நம்ம கொட்டி அது வந்து கட்டி இல்லாமல் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கலக்கிக்கலாம். இது வந்துட்டு கலக்கும் போது வந்துட்டு அவ்வளோவா கட்டிலாம் வரல, அதுவே வந்து கரைஞ்ச மாதிரி தான் இருந்தது. ஸோ இருந்தாலும் நம்ம ஒரு 2 கலக்கிட்டு அதுக்கப்புறமாட்டி வந்துட்டு நம்ம அந்த மேக்ரோனியே சேர்த்து 2 கலக்கலாம். ஸோ இப்போ தான் வந்துட்டு கலக்கிட்டுருக்காங்க எங்களோட லிட்டில் செஃப்பை. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. சும்மா வந்துட்டு அது ஏதோ மாவு வந்துட்டு கலந்த மாதிரி ஏதோ கலந்துருச்சு. அதில் வந்துட்டு ஏதோ வந்துட்டு ஏதோ இருந்துச்சு, நகர் மாதிரி இருந்துச்சு, அது என்னன்னு தெரியல. சரி, ஓகே அப்படின்ட்டு அதுக்கு வெளியில் போட்டாச்சு. அதுக்கப்புறமாட்டி இந்த மேக்ரோனியில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு சேர்த்தாச்சு. சேர்த்து ஒரு கலக்கிட்டு அதை எடுத்து அடுப்பில் வைக்கலாம். அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பில் வச்சுட்டு வந்துட்டு அவங்க என்னென்னா பாயில் பண்ண சொல்லியிருக்காங்க. பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் அப்படியே வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாகவே நமக்கு வந்துட்டு 5 to 10 மினிட்ஸ் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அடுப்பில் வச்சு அதை கொதிக்கிறதுக்காக ஹை ஃப்ளேமில் வந்துட்டு வச்சாச்சு. இதில் என்ன அப்படின்னா அந்த மேக்ரோனி இருக்கு இல்லையா, அந்த பாஸ்தா அது வந்துட்டு ரொம்ப சின்னம். நம்ம வந்துட்டு நார்மலாக வாங்குகிற பாஸ்தா அளவுக்குலாம் பெருசாலாம் இல்லை, ரொம்ப சின்ன. பார்த்தீங்கன்னா என் கையில் வந்துட்டு எவ்வளோ குட்டி கொண்டா இருக்குன்னு. அதனால் இது வந்துட்டு பாயில் ஆகிறது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே வந்துட்டு டைம் கம்மியாக தான் ஆகும். ஸோ வந்துட்டு அது பாயில் ஆனதுக்கு அப்புறமாட்டி வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நான் அதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி அதை வேக வச்சாச்சு. இது வந்துட்டு என்னென்னா அப்பப்போ வந்துட்டு கிளற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்துட்டு அடிகனமான பாத்திரத்தில் தான் வச்சேன், இருந்தாலும் அது வந்து லைட்டாக அப்பப்போ பிடிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ வந்துட்டு கிளறி விட்டுட்டே இருந்தேன். ஸோ ஸ்மெல் வந்துட்டு அந்த சீஸோட ஸ்மெல் வந்துட்டு எனக்கு வந்தது. வேகும்போதே வந்துட்டு சீஸோட ஸ்மெல் வந்து நல்லா வந்தது. ஸோ அவங்க சொன்ன மாதிரி வந்துட்டு லைட்டாக பாயில் ஆனதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் வந்துட்டு அப்படியே வந்து வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் என்னன்னா அந்த லைட்டாக தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னும் ஒரு 2 நிமிஷம் நான் வச்சேன். ஸோ அந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக போனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ தண்ணியெல்லாம் வந்துட்டு போயிடுச்சு இப்போ. ஸோ இப்போ வந்துட்டு இதை என்ன பண்ணலான்னா நம்ம சர்வ் பண்ணலாம். இது வந்து சீஸி பாஸ்தானா சீஸே இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சீஸ் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வீட்டில் கொஞ்சம் சீஸ் இருந்தது. ஸோ அதையும் எடுத்து போட்டு அதை லைட்டாக மூடி வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தா வந்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு போய் நம்ம லிட்டில் சாமக்கிட்ட போயிட்டு காமிக்கலாம். ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் வீட்டு குட்டீஸ்கிட்ட வந்துட்டு கொடுத்தேன். குட்டீஸ் என்ன சொன்னிச்சு அப்படின்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் வந்து வீட்டில் பண்ணுறது வீட்டில் பண்ணுறது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா? வீட்டில் பண்ணுறது தானே நல்லா இருக்கு. ஓகே, வந்துட்டு அந்த பெப்பர் பவுடர் அதெல்லாம் போட்டிருந்தது வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக. ஸோ எக்ஸ்ட்ரா சீஸ் போட்டிருந்ததும் வந்துட்டு நல்லா இருந்தது. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.